Assalamualaikum my dear beautiful people, welcome back to yet another video from your favorite YouTuber, your Nanban and Anban the Bhai friend. இன்னைக்கு வீடியோல நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஒரு blood bank வந்திருக்கோம். I know என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப கம்மி தான், 400 பேர் தான் இருக்கீங்க. பிளஸ் என்னோட ஆக்டிவ் வியூவர்ஷிப் 200 கிட்ட தான் இருக்கு. பட் இந்த வீடியோ இஸ் ஜஸ்ட் a small awareness video. blood donation ரிவால்வ் பண்ணி நிறைய மித்ஸ் இருக்குது. டொனேட் பண்ணா நம்மளோட பாடி வீக் ஆயிடும், நிறைய டிசீசஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, பிளட் எடுக்கிறப்ப ரொம்ப வலிக்கும், அப்படி வெயிட் கெயின் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கூட சில பேர்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. சோ அதெல்லாமே வந்துட்டு மித்து தான், அதுல இருந்து எந்த ஒரு உண்மையும் கிடையாது அப்படிங்கிறது சயின்டிபிக்கலி ப்ரூவ் ஆகப்பட்ட நிறைய ஸ்டடிஸ் இருக்கு. ஆக்சுவலா நான் ரெகுலரா பிளட் டொனேட் பண்ணிட்டு இருந்திருக்கேன். இது ஆக்சுவலா என்னோட 5th டைம் பிளட் டொனேட் பண்றது. இது போக டெங்கு பேஷண்ட்காகன்னு சொல்லிட்டு பிளாஸ்மா டொனேட் பண்ணிருக்கேன். அது ரொம்ப கம்பர்சமான ப்ராசஸா இருந்துச்சு. பட் இந்த ப்ராசஸ் ரொம்ப டைம் கன்சூமிங் கிடையாது, பெயின் சுத்தமா இருக்காது. அந்த நீடில் உள்ள போறப்போ அந்த பிரேக் மட்டும் தான் ஃபீல் ஆகுமே தவிர மித்தபடி எந்த ஒரு பெயினுமே இருக்காது. ரெகுலரா நான் டொனேட் பண்ணது மட்டும் இல்லாம என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நான் டொனேட் பண்ண வச்சிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் டொனேட் பண்ணது வந்து முஹம்மதியா பிளட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட லொகாலிட்டியில இருக்கிற ஒரு அண்ணன் நடத்திட்டு இருக்காங்க. ஒரு எமர்ஜென்சி அப்ப எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி டொனேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நானும் வந்து பண்ணேன். சென்ஸ் ஆஃப் ஃபுல்ஃபில்மென்ட் இருந்துச்சு. And as far as Islam is concerned, Quranல Allah says that if you save a human, a single soul நம்ம சேவ் பண்றதுனால it will be like we are saving the whole humankind. So அந்த obligation நம்ம necessary இருக்கிறப்போ blood donate பண்றது வந்து is a good habit. நம்ம பாடியில ஆக்சுவலா ஒரு நாளுக்கு 4.5 லிட்டர் நினைக்கிறேன், if I'm not wrong, சர்க்குலேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுல இருந்து அவங்க எடுக்கிறது வந்து வெறும் 300 ml தான் எடுப்பாங்க. அதுவுமே வந்துட்டு திருப்பி ஒரு 2 to 3 டேஸ்ல அது நம்ம பாடிக்கு ரெப்ளனிஷ் ஆயிடும். ஸோ நம்ம அந்த நாளுக்கு முன்னாடி நாள் நம்ம நல்ல முறையில நம்ம சாப்பிட்டு இருந்தோம், நல்லா தூங்கினோம்னாலே பிளட் எடுக்கிறப்ப எந்த ஒரு டிசீஸுமே வராது. ஆக்சுவலா இது நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்றேன். லைக் 4-5 டைம்ஸ் நான் பண்ணதுல சொல்றேன். இன்னைக்கு நான் டொனேட் பண்ணிட்டு என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் திருப்பி நான் ஷேர் பண்றேன். லைவாவும் உங்களுக்கு அதை காட்ட ட்ரை பண்றேன். அண்ட் இப்போ நம்ம அங்க போறப்போ அவங்களே வந்துட்டு நமக்கு நிறைய டெஸ்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, வெயிட் செக் பண்ணுவாங்க, சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க, ஒரு கன்சென்ட் ஃபார்ம் கொடுப்பாங்க, டேட்டூ போட்டிருக்கீங்களா, செக்ஷுவல் பார்ட்னர்ஸ் எல்லாம் எப்படி வச்சிருக்கீங்க, மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர், அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம ஆன்சர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஹீமோகுளோபின் செக் பண்ணுவாங்க, நம்ம சுகர் அதெல்லாம் செக் பண்ணிட்டு ஆல்கஹால் நம்ம குடிக்காம இருந்திருக்கும் லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல இதெல்லாம் பார்த்து நம்ம பிளட்ல ஆல்கஹால் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம பிளட் டொனேட் பண்றதுக்கு இது பண்ணுவாங்க. யாருமே நீங்க உடம்பு நல்லா இல்லாதப்போ உங்க டொனேட் பண்றதுக்காக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பிளஸ் நீங்க ஒரு லேடியா இருக்கீங்க அப்படிங்கிறப்போ வந்துட்டு நீங்க மென்ஸ்ட்ரேஷன்ல இருக்கிறப்போ இல்ல லாக்டேட்டிங் டைம்ல இருக்கிறப்போ அதுக்குமே வந்துட்டு உங்க ஹீமோகுளோபின் கண்டென்ட் எல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்துட்டு பிளட் டொனேட் பண்றதுக்காக அலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்குறப்பமே வந்துட்டு இட் இஸ் வெரி சேஃப் ஃபார் ஈவன் விமன் அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ என்னோட பிளட் டைப் வந்து A பாசிட்டிவ், ரொம்ப ஒரு காமனான பிளட் குரூப். 100 பேர் நம்ம பிடிச்சோம்னா ஒரு 20-25 பேராவது அதுல A பாசிட்டிவ் இருப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப நார்மலான பிளட் குரூப். ஆனாலுமே எமர்ஜென்சி டைம்ல எல்லாம் என்ன நிறைய தடவை கால் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க பிளட் டொனேட் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு காமனான பிளட் குரூப்புக்கு என்ன நிலைமை அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்கள யாருக்காவது ரொம்ப ரேரான பிளட் குரூப் இருக்கலாம், அந்த பிளட் குரூப் ரொம்ப டிமாண்ட்ல இருந்திருக்கலாம். அந்த மாதிரி டைம்ல ஏதாச்சும் ஒரு நீட் வந்ததுன்னா நீங்களும் தயங்காம தாராளமா முன்னாடி போய் உதவி செய்யுங்க, டொனேட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் ஆவது எமர்ஜென்சிக்காகவோ இல்ல இந்த மாதிரி நல்ல ஒரு ரிப்பீட்டடான ஆத்தென்டிக் பிளட் பேங்க்ஸ்லயோ போயிட்டு நீங்க பிளட் டொனேட் பண்ணுங்க. இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ணாம லெட் அஸ் கோ கெட் இன்டு தி ப்ராசஸ். நண்பர் விஜயும் செக் பண்ணிருக்கிறாரு. பிபி செக் பண்ணாங்களா, பிபி செக் பண்ணது நார்மலா வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த சிரிஞ்சு போட்டு உள்ள இருந்து ரத்தம் விடுவாங்க. யூஸ்வலா ஹீமோகுளோபின் செக் பண்றப்ப இங்க இருந்து ரத்தம் எடுப்பாங்க. அது போக பிளேட்லெட்ஸ் கவுண்ட் வந்து செக் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால இங்க இருந்து பிளட் எடுத்திருக்காங்க. டெஸ்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஹீமோகுளோபின் செக் பண்ணிட்டு என்னோட பிளேட்லெட்ஸ் செக் பண்ணிட்டு ஓகே நான் பிளட் டொனேட் பண்ற அளவுக்கு என்கிட்ட நல்ல கண்டென்ட் இருக்கா அப்படிங்கறத பார்த்து நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஞ்ச் பண்ண இடம். உயிருக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. நீடில் இன்சர்ட் பண்ணுறப்போ லைட்டாக அந்த பிரிக் இருக்கும். யூஸ்வலாக நீடில் நம்ம பாடிக்குள்ளே போச்சுன்னா அந்த பிரிக் இருக்குல்ல, அந்த பிரிக் இருக்குமே தவிர
அது தவிர்த்து பெருசாக எந்த ஒரு பெயினுமே இருக்காது. ஏன்னா பிளட் எடுக்கிற ப்ராசஸ் வந்து இட்ஸ் வெரி ஸ்மூத். எந்த ஒரு உடம்புலேருந்து ஏதோ ஒரு விஷயம் வெளியில் போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு எந்த ஒரு ஃபீலிங்குமே வராது. ப்ளஸ் இந்த கையில் இந்த பால் இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு தேங்க்யூ. பாலை ப்ரெஸ் பண்ணுறப்போ நம்ம ஒரு ஆக்ஷன் கொடுப்போம் இல்லையா, ஸோ நம்மளுடைய நர்வ்ல இருந்து பிளட் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வெளியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் திஸ் இஸ் 6th time if I'm not wrong. ஸோ இது வரைக்கும் நான் ஒரு தடவை டிசீனஸ் ஃபீல் பண்ணது கிடையாது. என் கூட டொனேட் நானும் தனியாக வரைக்கும் டொனேட் பண்ணதில்லை. எப்போ போனாலும் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கூட்டிகிட்டு போவான். ஸோ அவங்களும் டொனேட் பண்ணப்போ யாருமே they have not felt any dizziness at all. ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். நீங்களும் வந்துட்டு பிளட் டொனேட் பண்ணுங்க. எமர்ஜென்சி அப்படின்னு வரப்போ தயங்கமாக முன் வந்து கொடுங்க. அண்ட் நீங்கள் வந்துட்டு ரேரான பிளட் குரூப்ஸாக இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தானா முன் வந்து நீங்களாம் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணலாம். அஹமதியா பிளட் சர்வீஸ் அந்த வாட்ஸ்அப் குரூப்போட ஜாயின் பண்ணுற லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்களும் அரௌண்ட் தமிழ்நாடு யார் யார் பார்க்குறீங்க எல்லாருமே வந்துட்டு தயவு செஞ்சு இந்த குரூப்பில் ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் உங்களோட லொக்காலிட்டியில் இந்த மாதிரி ஒரு நீட் வந்துச்சு அப்படின்னா ஆம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இல்லை அது ஆம்பிளிஃபை ஆகிறப்போ உங்களை வந்து ரீச் ஆச்சுன்னா கூட நீங்கள் போய்ட்டு டொனேட் பண்ணுங்க. லெட் அஸ் மேக் திஸ் வேர்ல்ட் அ வெரி குட் பிளேஸ் இன்ஷால்லா. கொஞ்சம் ரேரான பிளட் குரூப் இருக்கு. அவங்க ரொம்ப எமர்ஜென்சி எப்போ பிளட் இது பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க பிளட் இது பண்ணுறதுக்கு. அப்புறம் என்ன நினச்சாங்க அப்படின்னா அவங்க இறந்துட்டாங்க அவங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம். ஸோ அந்த நிலவை யாருக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு சர்வீஸ் ஆரம்பிச்சாங்க. பிளட் டொனேட் பண்ணுறதுக்கு முன்னாடியான ப்ராசஸ் தான் கொஞ்சம் லென்த்தியாக வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்தது. பட் பிளட் டொனேட் பண்ணுறப்ப வெறும் 5 minutes எனக்கு தெரிஞ்சு மிஞ்சி போனால் ஒரு 7 நிமிஷம் இருந்திருக்கும். அதோட கம்மி தான். பிளட் எடுத்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா காட்டன் வச்சுருக்காங்க. இப்போ வந்துட்டு ரெஃப்ரெஷ்மெண்ட்காக அவங்க ஸோ யா த ரெஃப்ரெஷ்மெண்ட் இஸ் அரைவ்ட். அதுக்குள்ளே வந்துட்டு தேங்க்யூ. மேங்கோ ஜூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு முக்கியமான பெர்க்ஸ், நம்ம பிளட் டொனேட் பண்ணோம் அப்படிங்கிறப்ப வந்துட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. நம்ம பிளட் டொனேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எமர்ஜென்சி அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா வந்து மட்டும் தான் வந்து கொடுக்கணும். இல்லை நம்ம நார்மல் டைம்லையுமே வந்துட்டு கொடுத்தோம்னா நீட் பிளட்டுக்கான நீட் அவ்வளோ இருந்துகிட்டே தான் இருக்குது. ரீசெண்டாக ரெட் த்ரூ ஒன் ஆர்டிக்கல், அந்த ஆர்டிக்கலில் அவங்க வந்துட்டு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ பிளட் தேவைப்படுது. 99% பீப்புள் வந்துட்டு எலிஜிபிளான டோனராக இருந்துமே வந்து டொனேட் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் 1% ஆஃப் பீப்புள் தான் எலிஜிபிள் டோனராக டொனேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நான் வந்துட்டு பார்த்தேன். இதனால தான் நிறைய இடத்துல வந்துட்டு சர்வீஸாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து நிறைய இடத்துல வந்துட்டு அது பணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம ஓவர் கம் பண்ணணும் வைக்கணும் அப்படின்னா நம்மளா முன்னுக்கு வந்து டொனேஷன் பண்ண வைக்க செய்யணும். 5 minutes வெயிட் பண்ணணும். ப்ளீடிங் ஆயிடும். அதனால தான் ப்ராப்பராக அனுப்பி அது மாதிரி உங்களை நாங்கள் கூட்டிகிட்டு போய் கீழே கொண்டு வரணும். சில பேருக்கு மயக்கம் வந்துடும். இந்த மாதிரி இருக்கு. இங்கேயும் தலை சுற்றுற மாதிரி மயக்கம் அந்த மாதிரி வந்து பிளட் சர்க்குலேஷன் நார்மலாக ஆகிருக்காங்க. 1 minute 37 seconds later. சாப்பிடாம இருந்திருப்பாங்க. 2 மணி நேரத்துக்கு வெயிட் எதுவும் இந்த கைக்கு வெயிட் கொடுக்கக்கூடாது. வெயிட்டான பொருள் கொடுக்கக்கூடாது. பிளட் கொடுத்ததுனால ரொம்ப தூரம் டிராவல் பண்ணக்கூடாது. ரொம்ப தூரம்னா ஒரு லாங் ட்ரெயின் வண்டியில் நம்ம ட்ரை பண்ணி போகிறாங்கல்ல அந்த மாதிரி. தண்ணி இருந்தனாலே தண்ணி நல்லா குடிச்சுக்கோங்க. வாட்டர் கண்டக்ட் நல்லா எடுத்துக்கோங்க. தண்ணியா குடி. ஃப்ரூட்ஸ் பழங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக 24 hours இந்த பிளட் ஊறிடும் திரும்ப. இது நான் நார்மலாக சொல்லுவேன். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 5 நிமிஷம் உட்கார சொன்னோம். அப்போ நானும் பாய் தாங்க. அப்படிலாம் இல்லை சார், கஷ்டம்லாம் கிடையாது, நல்லதுதான். புது ரத்தம் தான், புது செல்ஸ் தான் உருவாகும். நம்ம இப்ப டொனேட் பண்ணிட்டோம்னா அந்த செல்ஸ் தவிர புது செல்ஸ்லாம் உருவாகும். நம்ம வந்து ஃப்ரெஷ் நீடில் தான் யூஸ் பண்ணுவோம். அவங்க முன்னாடி தான் அந்த பேக்கே ஓபன் பண்ணுவோம். என்னென்ன டிசீஸ் இருக்கு நம்ம முன்னாடியே நம்ம கேட்டுருவோம். டீடைல்லாம் அந்த டோனர் ஃபார்ம்லயே வந்துடும். வைரஸ் டெஸ்ட் நாங்க போடுறோம். HIV, HCV, VDRL, HPSAG, மலேரியா பேராசைட், இந்த 5 டெஸ்ட்டுமே போடுறோம். அதுல ஏதாவது உங்களுக்கு பாதிப்பு இருந்தாலும் அவங்களுக்கு நாங்கள் இன்டிமேட் பண்ணிடுவோம். ஹீமோகுளோபின் நல்லா இருக்கிறவங்க பண்ணலாம். 12.5 to 16 வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். தைராய்டு ப்ராப்ளம் இருந்தா மட்டும் தான் பண்ண முடியாது. மத்தபடி பிரஷர், சுகர் இருந்தாலும் பண்ணலாம். சுகர் இருந்தாலும் டொனேட் பண்ணலாமா? சுகர் வந்து ஹை லெவல்ல இருக்கான்னு நம்மளுக்கு தெரியாது. டெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா நம்ம பார்த்துட்டு பண்ணலாம். அவங்க சில டெஸ்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. லீஸ்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் நம்ம கடந்தோம் அப்படிங்கிற பட்சத்துல தான் பிளட் டொனேட் பண்றதுக்காக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. டொனேட் பண்ணணும். பண்றனால ஒரு 3 உயிர்களை சேவ் பண்ணலாம். இப்போ ஒரு ஆள் டொனேட் பண்ணாங்கன்னா 3 உயிர்களை சேவ் பண்ணலாம். அது வந்து ரெட் செல்ஸாவும் பிரிப்போம், பிளாஸ்மாவாவும் பிரிப்போம், பிளேட்லெட்ஸாவும் பிரிப்போம்.
அதனால நீங்க 3 உயிர்களை சேவ் பண்றீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சர்வீஸ் டு திஸ் ஃபீல்டு அண்ட் இன்டர்வியூ கற்றுக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கேலண்டர் கொடுத்துருக்காங்க, எனக்கு ஒன்று விஜய்க்கு ஒன்று கொடுத்துருக்காங்க, விஜய் கேமரா எடுத்ததுக்காக விஜய் கொடுத்துருக்காங்க, மக்கா மதினா ஃபோட்டோ போட்டு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அவனுக்கு அதே தான் கொடுத்துருக்காங்க, அதுதான் ஹைலைட்டு. ஒரு மாசா கேன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டு, நம்ம இன்னைக்கு பிளட் டொனேட் பண்ணோம், நம்ம பேர், நம்ம பிளேட்லெட் கவுண்ட் எவ்வளோ இருக்குது, நம்ம ஹீமோகுளோபின் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது இந்த சர்டிஃபிகேட்டில் போட்டிருக்காங்க. இவ்வளோதான். இப்படியே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் டு த பாய் ஃப்ரெண்ட். உங்களை அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிற வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.